Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடர் வரும் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அனைத்து போட்டிகளும் இந்தியாவிலேயே நடக்கும் நிலையில் பாகிஸ்தான் பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் இலங்கையில் நடக்கின்றன. வரும் 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டியை கொழும்புவில் நடத்த திட்டமிட்டுள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பாகிஸ்தான் அரசு பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டியை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது. இது தொடர்பாக கடந்த ஒரு வார காலமாக ICCயுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் 4 நிபந்தனைகளை முன்வைத்தது. T20 போட்டிகளில் இருந்து விலகிய வங்கதேசம் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும், ICC வருவாயில் முழு பங்கையும் வங்கதேசத்திற்கு தர வேண்டும் என்றும், சர்வதேச தொடரை நடத்தும் உரிமை அந்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், இந்திய பாகிஸ்தான் இருதரப்பு மற்றும் இந்தியா வங்கதேசம் பாகிஸ்தான் முத்தரப்பு போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் பாகிஸ்தான் நிபந்தனைகளை விதித்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியை புறக்கணித்தால் பாகிஸ்தான் அணிக்கு வருவாய் பங்கில் 20% வரை மட்டுமே வழங்கப்படும் என்றும், சர்வதேச தொடர்களில் பங்கேற்க பாகிஸ்தானுக்கு ஓராண்டு தடை விதிக்கப்படும் என்றும், பாகிஸ்தான் நடத்தும் லீக் போட்டிகளில் பங்கேற்க வெளிநாட்டு வீரர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் ICC கடுமையாக எச்சரித்தது. சற்றும் எதிர்பார்க்காத ICCயின் எச்சரிக்கையை கண்டு பயந்த பாகிஸ்தான் அரசு ICC எடுத்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டதோடு T20 போட்டிகளில் தங்கள் அணியை விளையாடுமாறு உத்தரவிட்டுள்ளது. வங்கதேச கிரிக்கெட் வாரியத்திற்கு எதிராக எந்த தடைகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ள ICC போட்டியில் பங்கேற்காவிட்டாலும் திட்டமிடப்பட்ட வருவாய் பங்கை வங்கதேசம் பெறும் என்று உறுதியளித்திருக்கிறது. 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை சுழற்சி போட்டியை நடத்தும் உரிமையை வங்கதேசத்திற்கு வழங்க பரிசீலிப்பதாக ICC தெரிவித்துள்ளது. 2027 வரை இந்தியா நடத்தும் போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு கலப்பின மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பு தொடர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் முத்தரப்பு தொடரை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற பாகிஸ்தானின் நிபந்தனையையும் ICC நிராகரித்துள்ளது. கூடுதலாக ICC வருவாய் பங்கை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்ற பாகிஸ்தான் கோரிக்கையையும் ICC மறுத்துள்ளது. முன்னதாக T20 போட்டிகளை புறக்கணிக்கும் பாகிஸ்தான் அரசின் முடிவுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் அந்நாட்டு உள்துறை அமைச்சருமான மொஹ்சின் நக்வி இருந்தது தெரியவந்திருக்கிறது. ஏற்கனவே துபாயில் நடந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடித்தது. மொஹ்சின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற இந்திய அணி மறுத்துவிட்ட நிலையில் கோப்பையை டிரெஸ்ஸிங் அறைக்கு நக்வி எடுத்துச் சென்றார். இதுவரை அந்த கோப்பையை ஒப்படைக்கவில்லை. இந்திய அணியின் வெற்றி குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் விளையாட்டு களத்தில் ஆபரேஷன் சிந்தூர், ஆனால் முடிவு ஒன்றுதான், இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது, இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்துகள் என பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த நக்வி, விளையாட்டிற்குள் போரை இழுப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் விளையாட்டு உத்வேகத்தை அவமதிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் விளையாட்டில் அரசியலை கொண்டு வந்து விளையாட தெரியாமல் விளையாடி ICCயிடம் தோற்றுப் போயிருக்கிறார் மொஹ்சின் நக்வி என்றே கூறலாம்.